இதுல மிக முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா பல கடவுள் வழிபாடுங்கிறது எகிப்துல பல இடங்கள்ல பார்க்க முடியுது. பல அரசர்களும் பல கடவுள் வழிபாடு தான் அங்க நிறைய இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதுல ஒரு குறிப்பிட்ட அரசன் வந்து ரொம்ப கியூரியஸான ஒரு கேரக்டர். அவர் பேரை நான் சொல்றேன், அதை நீங்க தேடி பாருங்க. வந்து பிரகாஷ் கிட்ட அந்த போட்டோ போட சொல்லுங்க, போட்டு விடுங்க. அவரோட பேர் ஆக்கியநாதன். இஜிப்தியன் நேம் சொல்லுங்க, தமிழ் நேம் சொல்லுங்க. ஆக்கியநாதன். என்னங்க தமிழ் பேர் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆக்கியநாதன் தான் அவர் பேரு. எகிப்து பேர் தாங்க அது, ஆக்கியநாதன் அவர் பேர். நான் பல விடைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் நான் இங்க பாருங்க, நான் தமிழ் பெருமை பேசுறேன், இனப்பெருமை பேசுறேன், ஓவரா பேசுறேன் அப்படிலாம் நினைக்கிறீங்களே. எகிப்தை ஆண்ட அரசனுடைய பேர் ஆக்கியநாதன். என்ன பண்ணார் இவரு? அவர் தான் ஓரிரை கோட்பாடை கொண்டு வர்றாரு எகிப்துல. அந்த இறை பேர் என்ன நினைக்கிறீங்க? ஏத்தன். ப்ராப்பர் அவர் அந்த ப்ரொனன்சியேஷன் ஏத்தன். அது வெள்ளக்காரன் சொல்றது ஏத்தன். அது என்ன நினைக்கிறீங்க? சூரியன். ஆதன். ஆதன் நான் சொல்லலப்பா, நீங்களா சொல்றீங்க. ஆக்கியநாதன் சூரிய வழிபாட்டை கொண்டு வர்றாரு. அந்த வழிபாட்டுக்கு பேர் என்னன்னா, இவன் வெள்ளக்காரன் வந்து ஏத்தன் அப்படிங்கிறான், அது ஆதன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆதன் வழிபாட்டை கொண்டு வர்றாரு. அந்த மதத்துக்கு வெள்ளக்காரன் வைக்கிற பேரு ஏதனிசம். ஏதனிசம். அது ஆதனிசம்னு கூட வச்சுக்கலாம். ஏதன் ஆதன் எல்லாம் ஒண்ணுதான். ஆதன்கிறது தமிழ்ல சூரியனுடைய பேர். ஆக்கியநாதன்கிற பேர் வந்து தமிழுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸான பேர் மாதிரி உங்களுக்கு மேபி தெரியலாம். சில பேருக்கு தெரியும். அதெல்லாம் அது எப்படி தமிழ், அது எப்படி தமிழ் அப்படியே வச்சுக்கோ. வீட்டில் தெலுங்கு பேசினா அதை ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரமா போயிட்டு நீ வந்து ஏதோ சொல்லிட்டு இரு. ஆனால் இதான் ஆத்தியநாதலு அப்படின்னு வச்சிருந்தா அதான் லூனு முடித்து பாருங்க அப்படின்னு வந்துருப்போம். ஆத்தியநாத நாயர் அப்படின்னா வந்து கேரளாக்காரங்க வச்சுப்பாங்க. வெரி லைக் சொல்றேன். ஸோ அந்த ஆக்கியநாதன் வந்து சூரியனை வழிபடுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அவர் தான் ஆக்சுவலாக வந்து சூரிய வழிபாட்டை வந்து கொண்டு வராரு. பட் ஆனால் அவரோட ரிஜிம் வந்து ரொம்ப அதாவது அவருக்கு அடுத்து அவரோட பையன் வராருன்னு நினைக்கிறேன். அதோட அவரோட ரிஜிம் வந்து உள்நாட்டு கலவரங்களால முடிஞ்சிருது. பட் ஹீ இஸ் அதாவது நிறைய ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, ஒரு ரெவல்யூஷனர் கிங், நிறைய சீர்திருத்த சிந்தனைகள் கொண்ட ஒரு அரசர். அவர் வந்து நிறைய பழைய தவறான முறைமைகளை மாத்தினாரு, நிறைய மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சாருங்கிற மாதிரி ஒரு குட் கிங் அப்படிங்கிற இடத்துல ஆக்கியநாதனை வைப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸான போட்டோ. ஆக்கியநாதன் வந்து சூரியனை வழிபடுற போட்டோ. எப்படி சூரியன் இருக்கும், சூரியன் வந்து குடும்பத்தோட ஹிஸ்டரி சேனல்ல நிறைய போட்டு. ஆக்கியநாதன் வந்து ரொம்ப ஃபேமஸான எகிப்து கிங்.